கற்பீர், ஒன்று சேர், பிறகு புரட்சி செய். பீம்கனா, நீ என்ன நினைக்கிற? பாலா அண்ணன் சொன்ன வேலை நல்லா இருக்கா இல்ல ஆனந்த் அண்ணன் சொன்ன வேலை நல்லா இருக்கா? இல்லப்பா, நான் படிக்க தான் போறேன். அப்புறம் அண்ணன்களா, நீங்க 2 பேரும் படியுங்க. உங்க மண்டையில ஏதாவது ஏறுச்சா இல்லையா? படிக்கிறத தவிர வேற ஏதாவது செஞ்சீங்கன்னா அடிச்சு 2 பேர் தோலையும் உரிச்சிருமா, புரியுதா? நீ வாசிக்கவும் போக போறதில்ல, நீ டிவிக்கவும் போக போறதில்ல. நீ வாசிக்க போறதும் இல்ல, நீ டிவிக்கு போறதும் இல்ல. அம்மா, அப்பா. என்னால உன் முடியெல்லாம் வெட்ட முடியாது. ஏன்? நான் ஏன் உன் முடிய வெட்ட மாட்டான்னு உங்க அப்பா கிட்ட போய் கேளு. இந்த பக்கம் இருக்கிறவங்க தங்களை பெரிய மனுஷங்களா நினைச்சுக்கிறாங்க. நம்மள அவங்க மனுஷங்களா கூட மதிக்கிறது இல்ல. நம்ம நிழல பார்த்தா கூட ஒதுங்கி போயிடுவாங்க. இந்த துணியை நீயே எடுத்துக்கிட்டு போ. இந்த துணியை வேற யாருக்கும் பயன்படுத்த முடியாது. மாட்டுக்கு முடி வெட்டுவீங்க, எனக்கு வெட்ட மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்தா இல்லையா? என் பசங்க கூட இவங்க எப்படி படிக்கலாம்? என்னோட பசங்க உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க. தர்மத்தை மதிக்கிறவங்களும் இவனுங்களும் ஒன்னா. இந்த பள்ளிக்கூடத்துல அநியாயம் நடக்குது. ஆமா சேட்டையா, நீங்க சொல்றது சரிதான். ஆமா, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க எங்க பசங்களை ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு போயிடுறோம். அமைதியா இருங்க சேட்டையா, விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த பசங்க உங்க பசங்க கூட படிக்கல. இந்த பசங்க வகுப்பறையில பின்னாடி உட்கார்றாங்க. உங்க பசங்களை விட்டு தனியா தான் இருக்காங்க, தனி இடத்துல இருக்காங்க. இந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியரா இருந்தோம் இப்படி முட்டாள் மாதிரி பேசுறீங்க. இந்த சமுதாயத்தை, இந்த நாட்டை எங்க பசங்க தான் உருவாக்க போறாங்க, இவங்க இல்ல. சொல்லுங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க மூளையில எல்லாம் படிப்புன்ற வார்த்தை கூட ஏறாது. நான் சொல்றேன், இவங்கள உடனே வெளியே அனுப்புங்க. அட, இவங்களுக்கான தொழில் என்னவோ அதை பண்ணிட்டு போட்டோம். அதுக்கு படிக்கவோ எழுதவோ தேவையே இல்லையே. இவங்க எங்க இடத்துக்குள்ள ஏன் நுழையறாங்க? என்ன நண்பர்களே, நான் என்ன தப்பாவா சொல்றேன்? ஆமா, சரியா சொல்றீங்க. வெளிய அனுப்புங்க. அந்த பசங்களை வெளிய அனுப்புங்க. வெளிய அனுப்புங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அனுப்புங்க. சொல்றேன்ல, சத்தம் போடாதீங்க. அரசாங்கத்தோட சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்படி ஜாதியோட பேரெல்லாம் சொல்லி எந்த குழந்தைங்களையும் எங்களால வெளியே அனுப்ப முடியாதுல்ல. அது சட்டத்துக்கு எதிரானதாயிடும். அப்படித்தானுங்களே ஐயா?
அங்க என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க. இவங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறது தான் சட்டத்துக்கு எதிரானது. இது இந்த சமூகத்தோட சட்டத்துக்கு எதிரானது. வெள்ளைக்காரங்களுக்கு நம்மளோட சமுதாயத்தை பத்தியும் ஜாதியை பத்தியும் என்ன தெரியும்? ஒருவேளை உங்களுக்கு அரசாங்கத்தோட சட்டம் தான் பெருசா தெரிஞ்சதுன்னா இந்த பையன் கையால தண்ணி குடிங்க பார்க்கலாம். அது உங்களால முடியாதுல்ல? சேட்டையா, நீங்க என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? கல்வி கத்துக்கிறதும் தண்ணி குடிக்கிறதும் வேற வேற. நான் இங்க உங்களோட அறிவுரை எல்லாம் கேட்கறதுக்காக வரல. இவங்களை வெளியே அனுப்புங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். இவங்களை இங்க படிக்க விட மாட்டேன். நாங்க இந்த ஸ்கூலை விட்டுட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப வரவே மாட்டோம். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீங்க என்னோட வகுப்புல இருந்து எந்த புத்தகம் வேணாலும் எடுங்க. அதுல இருந்து என்கிட்ட 5 கேள்வி கேளுங்க. ஒருவேளை நான் அதுல ஒரு பதில் தப்பா சொன்னா கூட நாங்க அப்பவே இந்த ஸ்கூலை விட்டுட்டு கிளம்பி போயிடுவோம். ஒருவேளை 5 கேள்விக்கும் நான் பதில் சரியா சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்கூலுக்கு எங்களை வெளியே அனுப்புறேன்னு எப்பவுமே வரக்கூடாது. பீமாராவ், நீ நீ என்னப்பா சொல்ற? அப்படி யாரும் உன்னை இங்க இருந்து அனுப்பிட முடியாது. சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. சமூகம்னு ஒண்ணு இருக்கிறத மறந்துடாதீங்க. காலங்காலமா இருக்கிற சமூகத்தை மாத்திருவீங்களா? உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். போ, புஸ்தகத்தை எடுத்துட்டு வா. சரி சொல்லு. சமஸ்கிருத மொழியில எத்தனை உயிரெழுத்து இருக்கு, எத்தனை மெய்யெழுத்து இருக்கு? மொத்தம் ரெண்டையும் சேர்த்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? நீங்க சமஸ்கிருதத்தை கேக்குறீங்க. இந்த பையன் சமஸ்கிருதம் கத்துக்கல. கேக்குறதா இருந்தா தமிழ்ல கேளுங்க. எனக்கு எது விருப்பமோ அதை தான் கேட்பேன். ஏன் எதை வேணா கேளுங்கன்னு இந்த பையன் தானே சொன்னா? பதில் சொல்லு, இல்லைன்னா வீட்டுக்கு போ. சமஸ்கிருத எழுத்துக்கள் 13 உயிரெழுத்து, 33 மெய் எழுத்து, அப்புறம் 4 துணை எழுத்துக்கள். எல்லாத்தையும் சேர்த்து 50 எழுத்துக்கள். இதுதான் சமஸ்கிருத எழுத்துக்கள். என்ன நான் சொல்றது சரிதானா ஐயா?
நீ சமஸ்கிருதம் எப்படி கத்துக்கிட்ட? கேட்டு கேட்டு. கேட்டு கேட்டா? என்ன சேட்டையா, முதல் பதில சொல்லிட்டான்ல, ரெண்டாவது கேள்வியை கேளுங்க. அப்பா அப்பா இன்னைக்கு ஸ்கூல் இருக்குல்ல? ஆமாப்பா, பீம் திரும்ப ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். நீங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு வாங்க. என்ன ஆச்சு? நீங்க நேர்ல வந்து சீக்கிரமா பாருங்கப்பா, வாங்க. பதினெட்டாம் வாய்ப்பாடு சொல்லு. 18ஆம் வாய்ப்பாடா? இவன் வகுப்புல இது வரைக்கும் 2 இல்ல 3 வாய்ப்பாடு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓர் 18 18, ஈர் 18 36, 3 18 54, 4 18 72, 5 18 90. புடி, இத உள்ள வை. இப்ப முடிஞ்சா சொல்லு பார்க்கலாம். சேட்டையா, சவால் படி 5 கேள்விதான், 15 கேள்வி கேட்டுட்டீங்க. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. இன்னொரு முறை இந்த ஸ்கூல் பக்கம் இந்த பசங்களை வெளியே அனுப்ப சொல்லி வராதீங்க. இவன் இந்த ஸ்கூல்ல எப்படி படிக்கிறான் நானும் பார்க்கிறேன். வாங்க கிளம்பலாம். பீமராவ், நீ உன்னுடைய வகுப்புக்கு போப்பா. போங்க பசங்களா, எல்லாரும் அவங்கவுங்க வகுப்புக்கு போங்க. இங்க பாருங்க, உங்க பையன்கிட்ட என்னமோ ஒரு சக்தி இருக்கு. அவன் மத்தவங்கல இருந்து வித்தியாசமானவன். நீங்க அவன் படிப்பு மட்டும் என்னைக்கு நிறுத்திடாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. கண்டிப்பா ஐயா, என் பீமால என்னெல்லாம் படிக்க முடியுமோ அதெல்லாம் படிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே. ரொம்ப நன்றி ஐயா. சரிங்க. பீமராவ் நேத்து முடிவெட்ட போனதை நினைச்சு அவன் பின்வாங்கிடல. உண்மையிலேயே பீமராவுடைய மனசு இன்னும் வலிமையாயிடுச்சு. இந்த பீம்ராவ் யாரு? அவங்க அப்பா ராம்ஜி யாரு? என்ன வேலை பார்க்கறான்? சேட்டையா, முதல்ல வேற ஊர்ல இருந்தாங்க, இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. கம்பெனி பெட்டாலியன்ல சுபேதாரா இருந்தாராம், ரிட்டையர் ஆகி இங்க வந்திருக்காரு. அப்படியா? அவர் சுபேதாரா இருந்ததுனால தான் பசங்களுக்கு இவ்வளவு திமிரா? இல்லைன்னா இவன மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி துணிச்சல் வரும்? சுண்டைக்கா மாதிரி இருந்துகிட்டு அந்த பையன் என்ன பேச்சு பேசுறான்? விடுங்க, நம்ம இடத்துக்கு வந்துட்டான்ல, அவனை பார்த்துக்கலாம். அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி சேட்டை, சரி 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 சரி. பசங்களா,
இன்னைக்கு வகுப்பு செய்யுள் வகுப்பு. இன்னைக்கு உங்கள்ல இருந்து யார் யாரு பாட்டு, கவிதை, செய்யுள் இதையெல்லாம் பாட போறது? எங்க கை தூக்குங்க. அப்படியா? உனக்கு பாட்டும் பாட தெரியுமா? ஆமா ஐயா. ஏண்டா, உனக்கு தான் எல்லாம் தெரியும்னா அப்புறம் எதுக்கு நீ ஸ்கூலுக்கு வர்ற? ஐயா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். எனக்கு எதெல்லாம் தெரியாதோ அதை நான் உங்ககிட்ட இருந்து கத்துப்பேன். அதுக்காக தான் ஸ்கூலுக்கு வரேன். சரி சரி சரி, உனக்கு செய்யுள், கவிதை, பாட்டு எது வருதோ பாடு. சரி பீம், பாட ஆரம்பி. அண்ணே, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. எனக்கும் ரொம்ப பசிக்குது. வா. மாலானே, சாப்பாடு இருங்கண்ணே. அண்ணா, இன்னைக்கு பீம் வகுப்புல பாடினது கேட்ட உடனே வாய் அடிச்சு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பீம் கண்டிப்பா நம்ம 2 பேரையும் பெருமைப்பட வைப்பான். இவனுக்கு இங்க போட்டியே கிடையாது. பீம், இன்னைக்கு நீ ஏன் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. உன் பாட்டிலே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. இந்தா. என் சாப்பாடு வேணுமா? வேணா வேணா, ஏன் சாப்பாடே போதும். என்னாச்சு? என் பேர் சுரேந்திரன். நீ எவ்வளவு நல்லா பாடுற. எனக்கு நீ பாட்டு கத்து தரியா? எனக்கும் பாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னால இது வரைக்கும் பாட்டு கத்துக்கவே முடியல. என் தம்பி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கத்து தருவான். ஆமா, எங்க பீம் ஒரு சகலகளா வல்லவன். என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டா உனக்கு பிரச்சனை வராதா? ஓ, வீட்ல இருக்கவங்க உன்னை திட்ட மாட்டாங்களா? நீ இங்கே சொல்லி கொடு, நான் வீட்ல போய் பயிற்சி பண்ணிக்கிறேன். நான் உன்னை தொட்டாதானே மத்தவங்களாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப சரி. இந்தா சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும். எங்க சாப்பாடே எங்களுக்கு போதும். நீ போய் சாப்பிடு. என்ன? சரி.